ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து நிறைய விஷயத்தை பண்ணியிருக்கிறோம். நம்ம சேனலுக்காக என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நம்மளோட யூடியூப் சேனலோட பேரை மாற்றிருக்கிறோம். எல்லாத்துக்கும் தெரியும். ஜேடிஜி சிறுத்தை ஆர்யூஎஸ்ன்னு நினைக்கிறேன். அதான் வச்சுருக்கேன். இப்போ ஆர்யூஎஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்யூஎஸ்னால் ரியல் யூடியூப் சேனல். அதுக்கு ஏன் யூ வந்ததுன்னா ஒய் தான் வரும். நான் வந்து ஒய் வச்சா ROES அது வந்து அதனால் பிடிக்கல, அதனால் நான் அப்படி வச்சுட்டேன். ஓகே, இன்றைக்கி நம்ம ஃப்ரீ ஃபயர் தான் விளையாட போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு, டச் விட்டு போச்சு. அதுவும் இல்லாமல் நூவு ஐடி, சரி பழைய நல்ல புது ஐடி தான். நான் வந்து நூவு மாதிரி வந்து விளையாட போகிறேன். ஒரு கில் அடிக்கலான்னு பார்த்தேன், அதுக்குள்ளே ஓசி கில் எடுத்துட்டாப்புல. ஓகே, அங்கே கொடுத்துருக்கான். அணைச்சது குத்துமா? என்ன இது மேலே வந்து எதுமோ ரிவே பண்ணுங்க என்னையா? அப்டேட்டா? நான் விளையாடவே இல்லை. கடைசியாக 1 மாதம் ஆச்சு விளையாண்டு. பாருங்கள், இந்த கண்ணை வச்சு என்னமா பண்ணுறான் பாருங்க. சரி ஓங்க, பிஸ்டல் தானே, எனக்காக வராது இது. நம்ம அடுத்ததுலேருந்து நல்ல பேரோஃபுல்லு, தாம்சன், M40 அந்த மாதிரிலாம் எடுத்து அடிப்போம். அப்புறம் பார்த்திங்கன்னா இவனுங்க எல்லாம் அமௌண்ட் போடுவானுங்கன்னு நினச்சேன். ஆனால் ஒருத்தனும் போடல. சிக்கிடுவீங்கடே இல்லைன்னா ஓகே. இப்போ நம்ம வந்து ஃப்ரீ ஃபயர்லாம் என்ன, நம்ம வந்து விளையாடுவோம். விளையாண்டதுக்கப்புறம் பிடிக்கல போனான்னு போயிடுவோம். அந்த கேம் விட்டு நான் டெலீட் பண்ணிடுவோம். அதான் அவ்வளோ வழக்கம். சரி ஓகே, இந்த ரவுண்டு எப்படியோ தோத்துட்டானுங்க, பரவாயில்ல. அடுத்த ரவுண்டு தோற்றுருவோம். இந்த ரவுண்டு தோற்றுருவோம் அல்ல ஜெயிச்சிருவோம், எதுன்னு தெரியல. நம்ம விளையாடுறத பொறுத்து தான் அதெல்லாம் இருக்குது. இப்போ பார்ப்போம் நம்ம எப்படி விளையாட போகிறோம், என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு. எனக்கே கண்டிப்பாக தெரியல சத்தியமாக. பார்க்கலாம், பரவாயில்ல. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒருத்தன் மேலே ஒருத்தன் சண்டை கட்டிகிட்டு நின்றுக்கிட்டு இருக்கிறோம். பரவாயில்ல ஊங்க. பார்க்குறீங்கன்னா டக்குன்னு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணி விட்ருங்க. அப்புறம் MP ஃபேமிலி தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறது. MP ஸ்குவாடு, MP குரூப்லேருந்து MP, அதாவது வந்து முட்டைப்பூச்சி குரூப்பு, அவங்க அந்த யூடியூப் சேனலோட குரூப்லேருந்து சில பேர்கிட்ட அந்த லிங்க் அனுப்பிவிட்டு இந்த வீடியோவை பார்க்க வைக்கிறேன். அதுவும் 7-5 வியூஸ் தான் போகுது. அது ஏன்னு தெரில. மாதிரி படிப்படியாக ஒவ்வொரு வீடியோ போட்டு ஒரு 1000 வீடியோவாக போய் 50 சப்ஸ்கிரைப் தொட்டணும். 50 சப்ஸ்கிரைப் தொட்டுட்டு 50 வியூஸ் வந்துடும். 50 சப்ஸ்கிரைப் சரி விடுங்க. இந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கில் பண்ணியிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா இன்னும் 2 பேர் இருக்கானுங்க. அந்த 2 பேரையும் நம்ம போட்டு தள்ள முடியுமான்னு தெரியல. என்ன அங்கே ஒருத்தன் போகிறாடே, யாராலும் பின்னாடி என்ன அடிக்காது போட்டீங்களா, முன்னாடி என்ன அடிக்கலாம் பார்ப்போம். டேய் இருங்கடா இந்த வீட் கொஞ்சப்படுதா இருங்கடா. இப்போ கம்பேக் கொடுக்குறேன்டா. இப்போ மேட்ச் அவன் எடுத்துட்டு கம்பேக் வரணும் இல்லையா? பாடுறா வர்றேன், திரும்ப வரேன்டா. சும்மா அடிச்சுதான் இருக்காங்க இந்த மேட்ச்ல இருந்துடா. கம்பேக் கொடுங்க பாருங்க. சரியான ரிவெஞ்ச் எடுக்க போகுது இந்த மேட்ச்சில். கண்டிப்பாக நம்ம ரிவெஞ்ச் எடுக்கிறோம். நான் வர கேம் விளையாட எடிட் பண்ணிட்டு இருக்கிறேன். பரவாயில்ல, பாடுவோம். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம க்ளோவால் வச்சுக்குவோம். ஏன்னா வந்து எனிமி கிட்ட வந்தாங்கன்னா டக்குன்னு போட்டுருவோம்ல, அதனால் கையிலேயே வச்சுருப்போம். ஓகே, இந்த மேட்ச் மட்டும் நம்ம ஃப்ரெண்ட்ஸு இது பண்ணி கொடுத்தா பரவாயில்ல, ஜெயிச்சு கொடுத்தா பரவாயில்ல. அடுத்த மேட்ச்லாம் நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா இந்த கேமில் நம்ம இந்த ரவுண்டில் நம்ம லாங் கன் எடுக்கலை. அதனால் நம்மள்கிட்ட ஷார்ட் செட் தான் இருக்குது. அதனால் ஷார்ட் கன்னை வச்சு அடிக்கணும். பார்த்திங்கன்னா நம்ம இங்கே நின்றுக்குவோம்னு நினச்சேன். ஆனால் கீழே வேறு எனிமி சவுண்டு. அதனால் இப்போ நம்ம கையில் கடையிறவங்கெல்லாம் வச்சு வந்தாட போகிறோம். ஏன்னா வந்து நம்ம வந்து மேக்ஸ் 7 வச்சுருக்கோம். அதனால் அப்புறம் பார்த்திங்கன்னா எனிமியா மட்டும் தான் நினச்சேங்க. சரி பரவாயில்ல, இவனுங்க விளையாடுவானுங்க. ஜெயிச்சு கொடுத்துருங்கடா எப்படியோ. நான் அடுத்த இதில் பார்த்துக்கிறேன். விடுங்க இதெல்லாம் நடக்கலாம் ஒவ்வொரு மேட்ச்சு. எப்பாடா விக்டரி. ஓகேண்ணா
இந்த ரவுண்டு வந்து ஜெயிச்சாச்சு. இன்னும் 3 ரவுண்ட் இருக்குது. அந்த 3 ரவுண்டு நம்ம தான். அதனால் இப்போ மேக்ஸ் 7 எடுத்துக்குவோம். ஐயோ பேர் ஆஃபில் எடுக்க முடியாது. சரி பரவாயில்ல, அடுத்த மேட்ச்சில் எடுத்துக்குவோம். க்ளோவால் ஸ்மோக் பாம் வாங்கிக்குவோம்னா கேன்சல் பண்ணிவிட்டு ஸ்மோக் பாம் வாங்கிக்குவோம். நம்ம ஸ்மோக் கிரெனேடு வாங்கிட்டு அவ்வளோ ஹெல்மெட்டும் வந்துருச்சு, அதுவும் வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்மோக் கிரெனேட் நான் வந்து ஒரு பிளான் வச்சுருக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அங்கிட்டு போகாமல் நான் சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதை மேலே ஏறி நின்றுக்குங்க. ஏறினாலும் நீங்கள் மறந்துக்கணும், இல்லைன்னா அவங்க வந்து எனிமே வந்து அடிச்சிடுவானுங்க. அதனால் ஊக்காங்க இல்லை டக்குன்னு அங்கிட்டு போயிருங்க. இந்த இடத்துல வந்துருங்க. அங்கே வேறு எனிமே 3 பேர் இருக்கானுங்க. வேணாம், இங்கே வேறு எனிமே வந்துட்டானுங்களாட்டுக்கு. இருங்க மேக்ஸ் எடுத்துகிட்டு உள்ளே போவோம். இதே மாதிரி உள்ளே போங்க. ஊக்காங்க இல்லையா? சரி பரவாயில்ல. போகிறானா ஒருத்தவன், அவனை போட்டு தள்ளுங்க. இன்னொருத்தவன் போட்டு தள்ளுங்க. ஊக்காங்க போட்டுக்கோங்க. இன்னொருத்தன் இங்கிட்டு போகிறான், இன்னொருத்தன் வருவான்னு அர்த்தம். அப்போ இங்கேருந்து அவன் வரட்டும், இதே பண்ண கண்டிப்பாக வருவான். அவனா போடுறான். என்னடா இது? ஜோடுங்க. ஐயோ சரி விடுங்க. இந்த மேலே அந்த இவன் பறக்கும் ரிவ்யூ இது வந்துருச்சு. அப்பாடா இது பண்ணி வச்சுங்க. ஐயோ போடுறான் தாக்குறா. என்னையோ கொடுத்தல அவன் பாட்டுக்கு பேக் பயிலாட்டு நின்றுட்டுருக்கியான். ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதோட 3 கில் பண்ணியிருக்கோம். இன்னொருத்தர் தான், ஆனால் அவன் 4வது நம்பர் வந்து எடுத்துருக்கியான் அந்த கில்லு. அதனால் நம்ம அடிக்க முடியாது. நம்ம பார்ப்போம், அடித்த முடியுந்தா அடிப்போம். அதனால் ஒரு க்ளோவாலை போட்டு நம்ம இங்கே வந்துக்குவோம். ஓகே, இந்த இடத்துல நம்ம ஸ்மோக் பாம் யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதனால் க்ளோவால் வேணாம், அந்த ஸ்மோக் பாம்பை எடுத்து அங்கே போடுவோம். ஓகே, அந்த ஸ்மோக்கில் பயந்து வெளியே வருவான். ஏன்னா ஸ்மோக் இருக்குது, அடிக்க முடியாது. அவங்க வந்து அடிச்சிருவாங்கன்னு நினச்சி அவன் வெளியே வருவான். அந்த சமயத்தில் நம்ம டக்குன்னு போய் அடிச்சிடணும். ஐயோ அவனும் நாங்கள் ஆகிட்டாப்போ இப்போ நம்ம தான் இருக்கோம். நம்ம தான் வந்து அவ்வளோ அடிச்சாச்சு. மேலே லேசும் இல்லை. ஓகே, நம்ம விளையாடுவோம். இன்னும் 2 ரவுண்ட் இருக்குது. இந்த ரவுண்டும் அடுத்த ரவுண்டும் இருக்குது. இப்போ நம்ம அடித்த இதுலேயே நம்ம வந்து போய் ஜெயிக்கணும். அதுக்காக நம்ம ஹெல்மெட்டு ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்க வேண்டியதான் முன்னாடியே. ஓகே, ஃப்ளவரு எல்லாம் காளானு எல்லாம் இருக்குது. இப்போ நம்மக்கிட்ட பேராஃபல் இருக்குங்க. பேராஃபலும் மேக்ஸ் 7 இருக்குது. பேராஃபல் அதாவது மேக்ஸ் 7 பவரு 100க்கு 98 கொடுக்கும். பேராஃபலுக்கு 100க்கு 150 கொடுக்கும். ஏன்னா அவ்வளோ இது இருக்குது அதில் பேராஃபலில். அதனால் பேராஃபலில் நிறைய இது இருக்குது ஃபீச்சர்ஸு. அதனால் நான் அதே வச்சுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து 3ஆம் நம்பருக்கு பின்னாடி போகிறோம். ஏன்னா வந்து நம்ம இந்த வீட்டுக்குள்ளே போயிடுவோம். நம்ம வீட்டுக்குள்ளே போயிட்டு ஹெல்மெட் இருக்குல்ல, பரவாயில்ல. இப்போ அங்கே ஒரு நின்றுட்டு இருந்தான். அதனால தான் நான் இங்கே வந்தேன். அவனை அப்படியே எடுக்க முடியுமான்னு போகிறேன். முடியல. சரி பரவாயில்ல, இங்கே இருப்போம். கீழே எதுவும் வரானுங்க. இன்னைக்கு இருக்குது, இது வரல. அங்கிட்டு இருக்கானுங்களுக்கு பரவாயில்ல, பார்த்துக்கலாம். நம்ம இங்கே வரானுங்க. அந்த இங்கே ஒருத்தன் வரான் போய் போடு சாவு. அங்கே ஒருத்தன் வேறு வீட்டு 6 பேர் பண்ணிடுவான். அதனால் போயிட்டு அந்த கில்லை எடுத்துக்குவோம் நம்ம. அப்போ 2 பேருமே ரிவே ஆகிட்டாங்கன்னா அப்போ நம்மள அப்பாடா என் கில்லு வந்துருச்சு. ஐயோ இப்போ எதுக்கு வந்தேன்? அப்போ தேவையெல்லாம் வந்துட்டு மாட்டிக்கிட்டுங்க. இப்போ அவனுங்க வந்து என்ன அடிப்பானுங்க. சரிங்க, நம்ம இங்கே வந்து மறந்துக்கிட்டு அதுக்கப்புறம் எனிமே வந்து அதுக்கப்புறம் அடிப்போம். இங்கே தான் அடி வாங்கிட்டு இருக்கானுங்க நம்ம டீம்மேட்ஸ். பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கானுங்கன்னு தெரியல. வீட்டிலேருந்து குளிச்சா அந்த வரானுங்க. எதுங்க அவன் பைத்தியாரத்தெல்லாம் சுற்றிட்டு இருக்கேன். இந்த 2 பேரும் இப்போ அதுக்குள்ள போகலாம். வேணாம் தேவையெல்லாம் வேஸ்ட்டு பண்ணக்கூடாது. அதனால் நம்ம மேக்ஸ் 7 லோடு பண்ணிட்டு வாட பக்கத்துல சாவுடா. அவ்வளோதாங்க, அடிக்கம்ப கட்ட தெரியுது. கருடன் கூட ஓகே. இங்கே ஒருத்தர் டீம்மேட்டு இவன் எனிமே இருக்கான். போகிறான். அவ்வளோதான், ஜெயிச்சாச்சு. இன்னும் ஒரே ஒரு ரவுண்டு அதுதான் இருக்குது, லாஸ்ட் ரவுண்ட். இதை மட்டும் ஜெயிச்சிட்டோம்னா அவ்வளோதான். இந்த வீடியோ முடிஞ்சு இந்த மேட்சும் முடிஞ்சிடும். அதுக்கு அடுத்தெல்லாம் மைண்ட் கிராஃப்ட், ஃப்ரீ ஃபயர் அந்த மாதிரி போக வேண்டியது. அப்படி இப்படியா
ஓகே, நம்ம வந்து இந்த வாரத்துக்கு 4 வீடியோ போட போகிறோம். இது வந்து இந்த வாரத்துக்கோட முடிச்சுது. இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை காலைல வந்துருக்கு இந்த வீடியோ. பார்த்திங்கன்னா இந்த நாளையிலேருந்து, அதாவது திங்கக்கிழமையிலேருந்து திங்கக்கிழமை ஒரு வீடியோ ஒன்று சொல்ல மாட்டேன், செவ்வாய்க்கிழமை ஒரு வீடியோ, அதுக்கப்புறம் வியாழக்கிழமை ஒரு வீடியோ, அப்புறம் சனி ஞாயிறுல 2 வீடியோ, அப்புறம் 4 வீடியோ ஆச்சு. அந்த மாதிரி தான் போட போகிறோம். அதுக்காக நம்ம வந்து நம்ம சேனலை வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் ஒருத்தவங்களாம் அவள் போட்டிருக்கான். நம்ம ஊக்காங்க போய் டக்குன்னு அவனை போட்டலான்னு தான் பார்த்தேன், ஆனால் அவன் போயிட்டாங்கிட்டு. பரவாயில்ல. பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தன் ஹெட்டு போயிட்டுருக்கான் பள்ளி ஆட்டை. அவனை போடுவோம். இல்லை ஸ்கோப்பு விழுவ மாட்டேங்குது. இதுக்கு ஸ்னைப்பர் வேணால் கரெக்டாக இருக்கும். கொடுங்க. அங்கே ஒருத்தர் இருக்கான் பாருங்க, அவனை போடுவோம். இப்போ சாவி ஐயோ என்ன நான் கைட்டாப்பில் நம்ம டீம்மேட்ஸே வேணாம் அவரே ரிவ்யூ வைக்கவர். பார்த்தீங்கன்னா என் கில்லு போயிடும். கில்லை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஓகே, இன்னும் ஒருத்தவன் தாங்க இருக்கான். நம்ம வந்து எத்தனை கில்லுன்னு தான் தெரியல. ஒரு ஏசி அரைச்சிட்டு ஆமாம், மறந்தே விட்டேன். அதனால் நம்ம வந்து என்னென்னு எங்கே அப்படின்னு கேட்போம். சரி போய் தேடுவோம். அங்கே தான் இருக்கேன், நான் பார்த்தேன். வேஸ்ட் பண்ணுவோன்னா அங்கே இருக்காங்க. வேறு ஃபுல் எடுக்கலாம் தான் நினச்சேன். அது மேக்ஸ் எவனாச்சு இது பண்ணிட்டுருக்கேன். வரவனை உனக்கு போட சாப்பிடா. என்னடா இது சிஎஸ்கே கப்பு மாதிரி இருக்கு. எங்க யார் ஃபஸ்ட்டு வரா? யார்? அவனை ஜேடி சிறுத்து நான் தான்டா. ஓகே, எனக்கு அவ்வளோ சீன்லாம் இல்லை. பிளான்டினா 1 2 ஸ்டாரு. ஓகே, பாய் டேக் கேர்.